அல்லேலூயா. ஆண்டவராகிய சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உன்னதமான தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, கழிந்த நாட்களே கானான் யாத்திரை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக அதனுடைய மேன்மை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கழிந்த வாரத்துல எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய வாக்கியத்தை நமக்கு தந்தார். பெருமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு பெரிய பதவி பார்வோன் என்கிற அந்த பெயர் என்பதை மறந்து விடக்கூடாது. எகிப்து தேசத்துடைய அதிபதி என்பது உலகத்திலே அந்த நாட்கள உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பதவியாக இருந்தது. அந்த எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய அந்த பார்வோன் அவன் அந்த நாட்களே ஆண்டவனாக அவன் கருதப்பட்டான். எகிப்தின் தெய்வமாக அவனை ஜனங்கள் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த நாட்களே அவனை விட கர்த்தர் பெரியவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற அந்த சத்தோடைய கிரியை காட்டிலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பெரியவர் என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு காரியத்தை குறித்து நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வந்தார்கள். அவர்கள் அடிமைகளாக அல்ல, அவர்கள் பிழை போட்டப்படும்படியாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக எகிப்தை நம்பி வந்தார்கள். எகிப்து ஆரம்ப நாட்களை அவர்களை ஆதரித்தது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தது, அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்தை எகிப்து கொடுத்தது, அவருடைய வாழ்வாதாரத்தை அது கவனித்துக் கொண்டது, நல்ல வேலைகளை கற்றுக் கொண்டது, நல்ல வேலைகளையும் எகிப்து கொடுத்து அவர்களை ஆதரித்து வந்த ஒரு காலம். ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவே தோன்றுகிறான். அவன் செய்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பிரியமான தந்திரமாய் அடிமைகளாக்கும்படியான செயல்பாடுகளை அவன் செய்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தந்திர வகையை அவன் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்பதை அவன் அறிந்து கொண்டவன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை அவன் அறிந்து கொண்டபடினாலே பிரியமானவர்களே, அந்த ஜனம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அவன் அறிந்தபடினாலே அந்த ஜனத்தை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும், அந்த ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த ஜனத்தை அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் கொண்டு வருகிற செயல்பாடுகளை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த எகிப்தினுடைய தந்திரம் என்ன? அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தது நாட்கள் எகிப்து தேசம் மிகவும் தந்திரமாக அது செயல்படுகிறது. ஜனத்தை பிரியமான தேசத்தை விட்டு அனுப்பிவிடக் கூடாது, அந்த ஜனம் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்கிற ஒரு தந்திர உபாயங்களை அது செய்கிற சில காரியங்களை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிப்பது போல, அண்ணன் தெளிவாக எழுதுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகப்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொன்னால் சத்துரு அவன் தந்திர கொள்ளுவன் என்று சொல்கிறது. சாத்தான் தந்திர கொள்ளுவன். அவன் பிரியமானவர்களே, நம்மை வளரக்கூடாதவர்களுக்கு, நம்மை வளர்ச்சிகளாய் கொண்டு வந்து விடக்கூடாதவர்களுக்கு அவன் தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுகிறவன் என்பதை நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. எனக்கு இந்த குடும்பத்தை
நாம் கட்டி ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கும்போது குடும்பம் அழகாக கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் நல்ல ஒரு நல்ல புருஷன் அல்லது ஒரு மனைவி பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பம் பிரியமானவர்களே கர்த்தருக்குள்ளே அது கட்டி எழுப்பப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அந்த மேன்மை அந்த வளர்ச்சி சத்துருக்கு அவன் பிடிக்காத போது என்ன செய்யணும்னா சின்ன தந்திர வதைகளை உள்ளே கொண்டு வருகிறான். ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யலாம் பிரித்து விடுகிற ஒரு சூழ்நிலை நாம் நினைக்க பார்க்க முடியும். அதை ஆராய்ந்து பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா சத்துடைய தந்திரம் ஏன்னா அந்த குடும்பம் கர்த்தருக்குள் வளர்கிற குடும்பம், அது ஜெபிக்கிற ஒரு குடும்பம், அது ஆண்டவருக்குள்ள அது கட்டி எழுப்பப்படும் போது அது அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. அதே போலதான் ஆரம்ப நாட்கள்ல பிரியமானவர்களே கர்த்தர் உருவாக்கிற ஆதாம் ஏவாள் ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அந்த குடும்பத்தை கர்த்தர் தினமும் தேடி வந்தார். அந்த குடும்பமும் ஆண்டவரை அதை பற்றி கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தது. அது ஆண்டவரோடு உறவாடுகிற குடும்பமாக இருந்தது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவ சமாதானமும் பிரியமானவர்களே எகிப்தில் அது பெருகி இருந்தது. அல்லேலூயா. எகிப்து தேசத்தாலே ஏதேன் தோட்டத்தில் அது பெருகி இருந்தது. ஏதேன் தோட்டம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக இருந்தது. அவ்வளவு தூரம் அந்த மையமுள்ளதாக இருந்தது. ஏன் தெரியுமா? மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இணைந்த அந்த ஐக்கியம், ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த ஐக்கியம், அவன் ரெண்டு பேர் அந்த குடும்பம் ஆண்டவரோடு கூட வைத்திருந்த அந்த ஐக்கியம், அது பிரியமானவர்களே அது அவர்களுக்குள்ளே பரிசுத்தத்தை வளர்த்தது, அவர்களுக்குள்ளே தேவ அன்பை வளர்த்தது, அவளை எல்லாவற்றிலும் அவளை மேம்படுத்தின ஒரு காரியமாக இருந்தது. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வேதம் சொல்லுது சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று சொல்லி அது தந்திரமா ஏதேன் தோட்டத்திலே நுழைந்து ஏவாளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காரியத்தை விதைக்க ஆரம்பித்தது. ஏவாளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காரியத்தை விதைக்க அவன் மனத்தை அது சற்று திருப்ப ஆரம்பித்தது. அவருடைய கண்கள் ஒரு பணத்திலே அது நோக்கமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு காரியம் தான், ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு பணத்தின் மேல ஆசைப்படும்படியான ஒரு காரியத்தை அவன் ஏவி விட்டான். எனவே ஏவாளுடைய மனதில் அந்த பணத்தில நோக்கம் இருந்தது தவிர வேற எந்த எண்ணம் எந்த ஒரு காரியமும் இந்த ஆரம்பத்தில் ஒரு பாவம் செய்யல. அந்த பணத்தின் நோக்கம் கதை சத்தத்தை தந்திருக்கிறது. அந்த பணத்தின் நோக்கமுடையவர்களாக இருந்தபடினாலே பிரியமானவர்களே அவர்களே அவன் பாவத்துக்குள்ளே கடந்து போனார். பாவத்துக்குள்ளே கடந்து போனவர்களாலே தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனார்கள். குடும்பம் சின்னாபின்னமாய் சிதறடிக்கப்பட்டது. தன்னுடைய முதல் மகனை பிரியமானவர் இரண்டாவது மகனை அவள் பிரியமானவர்களே அவள் ஒரு பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த குடும்பம் அப்படி கட்டப்பட்டும் அது இடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளே அது காணப்பட்டது. அந்த சந்தோஷத்தை இழந்து போனது, அந்த சமாதானத்தை இழந்து போனது, அங்கிருந்த ஐக்கியத்தை அது இழந்து போனது. ஏன் தெரியுமா? சத்தமுடைய சின்ன ஒரு தந்தை அப்படி தந்திரம் ஆண்டவரை விட்டு மனிதனை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அது கடந்து போனது. எகிப்து அதே போல எகிப்து தந்திரம் மந்திர காலத்துல அது கைவந்த ஒரு தேசம். கைவந்த கலை எகிப்துடைய ஒரு கைவந்த கலை மந்திரமும் தந்திரமும். என்னென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தந்திரமாய் பைபிள் சொல்லுது தந்திரமாய் அவர்களை படைக்கு ஆள வேண்டும் என்று சொல்லி அது சில திட்டங்களை அது வகுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அப்படியானால் அவர்கள் செய்த தந்திரம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்து செய்த தந்திரம் என்ன? ஒரு 4 விதமான தந்திரங்களை எகிப்து கையாண்டது. 4 விதமான தந்திரங்களை எகிப்து கையாண்டது. அதை குறித்து வருகிற நாட்களில் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறுவார். முதலாவது நம்முடைய பெருக்கத்தை அவன் தடுப்பான். நம்முடைய வளர்ச்சியை அவன் தடுக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அவர்கள் பிறகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைவர்களை கூட நமக்கு உறவாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும்
நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம், ஒரு தந்திரம் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் பெருகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்று சொல்ல ஒரு தந்திரத்தை அவன் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பது அவனுடைய தந்திரம். ஏனென்று சொன்னால் அவர்கள் பெருகிவிட்டால் நம்மை அடிமைகளாக்கி விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிட்டால் நம்மை அடிமைகளாக்கி விடுவார்கள். அவர்கள் நமக்கு உடனே யுத்தத்தை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். பயம் எந்த தேசத்தில் இருந்தது, அந்த ஜனத்தை குறித்த ஒரு பயம் அங்கே இருந்தது. என்னிடம் அவளை தந்திரமாய் அவளை கையாள வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வன் ஒரு தந்திர வலையை விதிக்கிறான். அந்த தந்திரம் முதல் காரியம் அவர்கள் பெருகக்கூடாது என்பது அவனுடைய தந்திரமாக இருந்தது. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு சபை ஜனங்கள் பெருகுவது சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா சபைதான் இந்த உலகத்தை ஆளும்படியாக இருக்கிறது. சபை பெருகிவிட்டாலே சாத்தானுடைய கோட்டைகள் என்ன செய்யும்? அது தகர்க்கப்படும். எங்களுடைய பயணம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிட்டால் நம்ம அடிமையாகிவிடும். அதே போல சபைகள் பெருகிவிட்டால் சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கப்படும். தேசம் ஆண்டவரை அறிகிற அறிவுகளை வளர ஆரம்பிக்கிறது. அதுதான் அவனுடைய காரணம். ஏனென்றால் சபையுடைய வளர்ச்சி, ஜனங்கள் சபையில பெருகக்கூடாது அவன் தடை செய்கிறவனாக அவன் மாறி வருகிறான். கர்த்தர் ஜனங்கள் சபைக்குள்ளே வந்துவிடக் கூடாது அவன் ஜனங்களுக்குள்ளே தந்திர வலைகளை அவன் விதிக்கிறவனாக அவன் இருக்கிறவனாக அவன் இருக்கிறது ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 41வது வசனத்திலே முதல் சபையிலே 3000 பேர் கூடினார்கள். முதலாவது உருவாக்கப்பட்ட சபை 3000 பேரை கொண்டு அது உருவாக்கப்பட்டது. எருசலேமில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த பண்டிகை நாளாக இருந்தது. 12 கோத்திரம் அங்கேதான் கூடியிருந்தது. பிரியமானவர்களே, சிதறுகின்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடும்படியாக வந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் பேதுருவால் உபதேசிக்கப்பட்ட அந்த சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் மாத்திரமே. அவன் மீது இருந்தால் ஆலயத்துக்கு வருகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு தேவை பண்டிகை, அவங்களுக்கு தேவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வேற எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வேற எதுவுமே தேவையில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பண்டிகை கொண்டாடணும். அதுக்காக அந்த ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. அந்த ஜனத்தின் நடுவில், அந்த பெரிய கூட்டத்தின் நடுவில் பேதுரு சிலுவை உபதேசத்தை பிரசங்கித்த போது ரட்சிக்கப்பட்டவர்கள் வெறும் 3000 பேர் மாத்திரமே. 3000 பேர் மாத்திரம்தான் கர்த்தருடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். அதுதான் முதல் சபை. அப்போஸ்தலர் 4:14 அந்த சபை 5000 பெருக ஆரம்பிக்கிறது. அந்த சபை 5000 அது பெருக ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:14 சொல்கிறது, அதிகமாய் கர்த்தரிடத்தில் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு வளர்ச்சி, ஆதி திருச்சபையிலே ஒரு வளர்ச்சி இருந்தது. அந்த வளர்ச்சி மேன்மை அடைய அது ஆரம்பித்தது. அநேக விதமான காரியங்களே அந்த சபை பிரியமானவர்களே அது வளர ஆரம்பித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் பிரசங்கப்பட ஆரம்பித்தால் சுவிசேஷம் எல்லா இடமும் எருசலேம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்டது. அங்கே பிரசங்கத்தை கேட்டு எல்லா ஜனமும் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய சமூகம் சொல்லுது, கர்த்தரிடமாக அதிகமாய் அவர்கள் சேர்க்கப்பட்டார் என்று சொல்ல கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நடக்கிற காரியம் தெரியுமா? சபை வளர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, சபைகள் பெருக ஆரம்பித்தது. இதனால அநேகருக்கு அது பொறாமை உள்ளமாக இருந்தபடினால இப்போ பிரதான ஆசாரியர்கள்
ஆசாரியர்களும் பிரியமானவர்களே அவரோடு சேர்ந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் ஒரு தந்திரம் என்ன செய்தாங்க தெரியுமா? அதே அப்போஸ்தலர் 5:18 சொல்லுது, அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலை வைக்க ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தை தடை செய்யும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை தடை செய்யும்படியாக அந்த நாட்களை அப்போஸ்தலரை சிறைச்சாலை வைத்தவர்கள் யாரும் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை சிறப்புறதான ஆசாரியர்கள். தேவாலயத்தில் வேலை சிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க வேற யாருமே இல்லை. சொந்த ஜனமே பிரியமானவர்களே, சொந்த ஜனத்துடைய தலைவர்களே, அந்த ஜனம் பெருகக்கூடாதவர்களுக்கு அதை தடுத்த ஒரு காரியத்திலே சத்துடைய தந்திரமே தான் சபை பெருகக்கூடாதவர்களுக்கு அவன் தடை செய்தேன். சபை பெருகினா அவனுடைய கோட்டை தகர்க்கப்படும். சத்துடைய சகல காரியம் நிர்வாகமாக்கப்படும். அதுதான் எகிப்துடைய தந்திரமோ. அவர்கள் பெருகக்கூடாதவர்களுக்கு ஒரு யுத்தம் உண்டான நம்ம விட்டு அவர் போய்விடக்கூடாது. அவர்கள் பெருகிட்டால் நாம் அடிமைகளாகி விடுவோங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தபடினால்தான் தந்திர காரியங்களை செய்கிற ஒரு காரியம். அதே போலதான் ஆரம்ப காலத்தில் சபை பெருக ஆரம்பித்தது. அந்த சபை பெருகிற காரியம் சத்தருக்கு அது விருப்பமில்லாத காரியமா இருந்தபடினால அப்போஸ்தலரை பொதுவான சிறைச்சாலையில் வைத்து அவர்கள் பிரியமானவர்களே அந்த காரியங்களை அவர்கள் தடை செய்வதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அதே 5:20 சொல்றாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. இயேசுவுடைய நாமத்தை எங்கேயுமே கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி உறுதியான ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஜனம் ஒடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவங்க சொல்ற அப்போஸ்தலர் ஒரு காரியம் தெரியுமா? அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டபடியாக சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினத்தோடு தேவாலயத்திலையும் வீடுகளிலையும் விடைவிடாமல் இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அது எங்களுக்கு அவமானத்தின் பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இயேசுவை பிரசங்கிப்பதை முக்கியமான ஒரு காரியம். சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போன இந்த முக்கியமான காரியம் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தை அவர் விதைக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் சிறைச்சாலை அடைக்கப்பட்டவர்களாக இருந்த அவர்களுக்கு சத்து கொடுத்த ஒரே ஒரு கட்டளை இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயேசுவை பிரசங்கம் பண்ணினா சபை பெருக ஆரம்பித்துவிடும். சபை பெருகுன்னு சொன்னா சத்துருக்குள்ள சொல்லி இருக்க முடியாது. சபை பெருக ஆரம்பிச்சிருந்தோம்னா, சபை கர்த்தருடைய நாமத்தை பெருக பெருக துதிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா சாத்தானுடைய கோட்டைகளை தகர்க்கப்படும். எனவே தான் பிரியமானவர்களே, அந்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரையிலும் கர்த்தருடைய சபை பெருகக்கூடாது என்பதற்காக தடையாக இருக்கிறவன் சத்துரு. அவன் அநேக ஜனங்களை அதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. அநேக ஜனங்களை அவன் தந்திரமாய் அவன் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக சிறைச்சாலை வைத்தவர்கள் அதை செய்தார்கள். அப்போஸ்தலர் 7:6 ஸ்தேவானை அவர்கள் கொலை செய்தார்கள். ஸ்தேவான் மரணத்துக்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 8:3 சபைகள் பாழாக்கப்பட்டது. ஒரு பக்கம் சபையை பாழாக்கி கொண்டிருந்தாங்க, ஒரு பக்கம் சபை பெருக ஆரம்பித்தது. ஒரு பக்கம் சத்துரு சபையை பாழாக்கி கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் அப்போஸ்தலர் 8 சபைகள் பெருக ஆரம்பித்தது. பவுல் பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த ஜனத்தை தன்னுடைய சமுதாயத்துக்காக, தன்னுடைய சமுதாயத்துடைய மேன்மைக்காக சபையை அவர் பாழாக்கிறவனாக இருந்தார். ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்முடைய ஜனத்திற்கு சபையை பெருக பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு அநேக காரியங்களை தான் சபையை பாழாக்குற ஒரு கூட்டம். சின்ன காரியமாக இருக்கும். இன்னைக்கு ஏன் சபையை விட்டு மக்கள் வெளியே போறாங்க தெரியுமா? நல்ல புரிச்சு சபை விட்டு மக்கள் வெளியே போறாங்க. சின்ன ஒரு காரியமா இருக்கும். சபைக்குள்ள பார்த்தா பெரிய குழப்பமும் பெரிய வாக்குவாதம் பெரிய சண்டைகள் சபைக்குள்ள வந்துடும். இது சாத்தான ஒரு தந்திரம் என்பது மறந்து விடக்கூடாது.
நம்ம நினைப்போம் எந்த சுய காரியத்துக்கு நான் போராடுறேன், என் ஜனத்துக்கு நான் போராடுகிறது நம்மளுடைய எண்ணம். ஆனா சபை பாதுகாக்கப்பட ஜனங்களுடைய எண்ணம் தெரியுமா? வயலுக்கு போனாலே எங்க சண்டை பிரச்சனை, எதுக்கு நம்ம வயலுக்கு போனோம்? அங்க போனாலே இருந்தது இல்லை, அங்க போனாலே ஒரு சந்தோஷம் இல்லை, அங்க போனாலே பிரச்சனை, அங்க போனாலே பாடு. அதுக்கு வீட்டுல என்ன சும்மா நம்ம இருந்து ஜனங்களுடைய உள்ள மக்கள் மாற்றப்படுது. அந்த கொஞ்சம் எதிர்பார்க்க சொன்னா அந்த பொருளை வேற சமைக்கிறது சொன்னா அவன் ஜனங்கள் சபை விட்டு வெளியேறுன்னு சொல்றேன். ஏதாவது திருச்சது எனக்கு சபைக்குள்ளே சமாதானம் இல்லை, சபைக்குள்ளே சமாதானத்தை கண்டு ஆராதிக்க முடியும், சபைக்குள்ளே சமாதானத்தை கண்டு சத்தத்தை விதைக்க முடியல, சபைக்குள்ளே எனக்கு ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஏன்னா சத்தர் அந்த ஒருமனத்தை சபை விட்டு அவன் எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கொண்டா சபைக்குள்ள இருந்து வரும் குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது அந்த சபை எடுத்து போகுமே தவிர அந்த சபை ஒரு நாளும் அது வளர்ச்சிகளை என்ன செய்யாது, அது ஒரு நாள் வராது. அது ஒரு நாள் அந்த சபை உள்ளதான். அந்த சபை குறித்தான காரியங்கள் வெளியே தவறாக எண்ணப்படும். சபையுடைய வளர்ச்சியாக தடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் அப்படிப்பட்டவன் தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக யூதருடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, தன் சொந்த சமுதாயமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, யெகோவா நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் பாழாக்கினது சபை என்பது ஒரு நாள் பாழாக்கப்பட்டிருக்கிறார். பாழாக்கப்பட்டது என்னது? சபை பாழாக்கப்பட்டது. ஆனா அவங்க என்ன என்னுடைய சமுதாயத்தை நிலை நிறுத்துகிறேன், இதான் எண்ணம். என்னுடைய சிறந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துகிறேன், என்னுடைய ஜனங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை நான் நிலைநிறுத்துகிறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நிலைநிறுத்து என்பது பவுலுடைய ஒரு காரியம். ஆனா அப்போஸ்தலர் 8:3 சொல்கிறது, அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்றேன். அவனுடைய எண்ணம் நான் வளர்ச்சி நோக்கி கொண்டிருக்கிறேன், என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனத்துடைய கோரிக்கை, என் ஜனத்துடைய தேவை, இதுதான் நோக்கமாக இருந்தது. அவனுடைய பார்வையில் அவன் செய்வது சரியாக இருந்தது. ஆனா ஆவியானவர் சொல்கிறது, அதனாலே நடந்த காரியம் சபை பாழாக்கப்பட்டது. ஆனா அதே கர்த்தர் ஒரு பக்கம் விருப்பை கொண்டு சமாரியத்திலே சபையை கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் சமாரியாவிலே விருப்பை கொண்டு அதே அப்போஸ்தலர் 8:4 கர்த்தர் சபையை கட்டி எழுப்பி கொண்டார். ஒரு பக்கம் அது பாழாக்கப்பட்ட சூழலில் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த சபையை நிலைநிறுத்துகிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இதே போல்தான் இன்றைக்கு பிரியமானவர்களே, சபை அவன் பாழாக்கிறவனாக இருக்கிறான், சபையுடைய பெருக்கத்தை அவன் தடுக்கிறவனாக இன்றைக்கு அவன் ஒவ்வொரு சபையை அவன் பாழாக்கி கொண்டிருக்கிறான். கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள பிரியமானவர்களே, மனிதனுடைய உபதேசங்கள், மனிதனுடைய கொள்கைகள், மனிதனுடைய காரியங்களை சபைக்குள்ள அதை நுழைகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அநேக சபையில ஊழியக்காரனை அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம், ஊழியக்காரன் ஊழியம் செய்ய விடாதவர்களுக்கு அவனை தடை செய்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் சிறைச்சாலை வைத்து அவர்கள் வைத்திருந்தால் அதே போல ஊழியக்காரனை அடிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். இதனால பாழாக்கப்படுவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சபை, பெருக வேண்டிய கர்த்தருடைய சபை இன்னைக்கு பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே அது இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, யாத்திராக 1:10 அவர்கள் பெருகக்கூடாது என்று சொல்லி அவர் உபாயத்தந்திரங்கள் பண்ணினாலும் அதே யாத்திராக 1:12 சொல்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். எகிப்துக்குள்ளே நுழைவது வெறும் 72 பேர் தான் போனாங்க. எகிப்தை விட்டு வெளியே வரும்போது புருஷர் ஆண்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் இருந்தாங்க.
மனைவி பிள்ளைகள் பிரியமானவர்கள அதை பாருங்க. 400 வருஷத்தை 72 பேர் தான் 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்களால் அந்த ஜனங்களுக்கு ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆரம்பித்தார்கள். ஆடு திருச்சபை எந்த அளவுக்கு பாழாக்கப்பட்டதோ, எந்த அளவுக்கு அந்த சபை ஒடுக்கப்பட்டதோ, வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 9:31 அந்த அளவுக்கு கர்த்தர் சபையை பெருகப்பட்ட ஆரம்பித்தார். அநேக இடங்களில் யூதேயா, சமாரியா, அரேபியா எல்லா இடங்களில் சபை பெருக ஆரம்பித்தது. அந்த சபை இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு பார்க்க முடியும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் பார்க்க முடியும். மதத்தின் பெயராலே பிரியமானவர்களே, ஜாதி அடிப்படையில் அரசியல் காரியமாக இன்றைக்கு அநேக இடங்களில் கர்த்தருடைய சபை பாழாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அநேக இடங்களை கர்த்தரை ஆராதிக்க கூடாது சொல்ல இன்றைக்கு தடைகள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எந்த அளவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை சபைக்கு எழுதி சபையை பாழாக்கி இன்றைக்கு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தேசத்திலே கர்த்தர் ஒரு பக்கம் சபையை கர்த்தர் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்களே. எந்த அளவுக்கு அந்த ஜனம் ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு சபைகள் இன்றைக்கு பெருகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு மகிமையாக இருக்கிறார். எந்த அளவுக்கு சபை பாழாக்கப்பட்டதோ, எந்த அளவுக்கு இன்றைக்கு தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு கர்த்தர் ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை வந்து கொண்டிருக்கிறதோ, எந்த அளவுக்கு தன்னுடைய மதத்தை மேல் வைராக்கியம் கொண்டவர்களாக கர்த்தருடைய சபைக்கு உரம ஜனம் எழுப்புகிறதோ அதை விட மேலாக கர்த்தருக்கு ஒரு கூட்ட ஜனத்தை அவர் அறுவடை செய்து கொண்டுதான் இருக்கிறார். சபை இன்றைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறது. எல்லாவற்றிலும் சபை பெருக ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. எனவே தான் பிரியமானவர்களே, சத்துருவான தந்திரம் சபைக்குள்ள ஒரு நாள் கோடையை விட்டுவிடக் கூடாது. சாத்தானுடைய தந்திரம் இந்த குடும்பங்களுக்குள்ளே அந்த கோடையை விட்டுவிடக் கூடாது. சின்ன காரியமாக அது ஒரு பிரிவினை உருவாக்கிவிடும். சின்ன ஒரு காரியமாக இருக்கும் அதை ஜனங்களுக்கு தேவ சபையை வரக்கூடாது தடையாக மாறிவிடும். அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள் என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. சத்துரு அப்படிப்பட்ட தந்திரங்களை உருவாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிரியைகள் இன்றைக்கு எல்லா சபைகளும் இன்னைக்கு செயல்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சபைகளை பார்த்தா இன்னைக்கு பிரிவினைகள், இந்த பிரிவினை யாருடைய தந்திரம் தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். இந்த பிரிவினையினாலே சபை ஒரு நாள் வளர்ச்சி அடைய முடியாது. ஆதி திருச்சபை பார்த்தீங்கன்னா அது ஒருவன ஒற்றுமை ஜனங்கள் ஒருவருத்தார்கள். அங்க பிரிவினை என்பது இல்லை, அங்க மத கசப்பு இல்லை, அங்க பிரிவான மத வகுத்தங்கள் இல்லை, அங்க வேறுபாடு இல்லை, அந்த இன்னொரு காரியம் இல்லை. அவர்கள் நோக்கம் கர்த்தர் ஆராதிக்கிறது. அவருடைய நாமத்தை மேம்படுத்த அந்த எண்ணம் ஒரு மனது அந்த ஆவி ஜனங்களுக்குள்ள இருந்தபடினால்தான் அந்த இடத்துல ஆவியான இறங்கி அசைவாட ஆரம்பித்தார். பிரிவினை இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியான முன்னாடி கிரியை செய்ய முடியும். ஒரு மனிதன் ஆவி இருக்கணும். அந்த பிரிவினை உருவாக்கி சபையை பாழாக்கி கொண்டிருப்பது அது சத்துருடைய தந்திரம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களுக்கு ஒரு நாளில் நீங்களும் நானும் இடம் கொடுத்து விடவே கூடாது. அவரை கூட நினைக்கலாம், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார், கர்த்தருடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன், சமுதாயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார், எல்லாம் இருக்கார், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார், யாருக்கும் நெருக்கிறது அதுதான் இந்த கொள்கை நினைக்கலாம். ஆனா அதனால அவருடைய பாதிப்பு பவுலுக்கு தெரியல. ஆண்டவர் எழுதுறாரு, அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல கர்த்தர் எப்பொழுது பவுலை சந்தித்தார், அந்த அவனால் பாழாக்கப்பட்ட சபைகள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு எல்லாத்தையும் விட்டாங்க. பெருமை, தன்னுடைய பட்டம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய காரியம் எல்லாத்தையும் விட்டான். நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் விட்டான். ஆண்டவர் மாத்திரம் சொல்லி எப்பொழுது இயேசுவை பற்றி கொண்டானோ அன்றைக்கு இடிந்து போன சபைகளால் அவனால் கட்டி எழுப்பப்பட ஆரம்பித்தது. எத்தனை சபையை பாழாக்கினாலும் அதை விட மேலாக பவுலை கொண்டு கர்த்தர் தெரியுமா தேசத்தை கர்த்தர் அசைக்க
ஆரம்பித்தான். வேதத்தில் பார்க்க முடியும், அப்போஸ்தலரை விட அதிகமாக சபையை கட்டி எழுப்பினவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. எனவே அப்படியான சபையை பாதுகாக்கிற ஜனம் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிலைமை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். செய்கிற காரியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்ட சபைக்குள்ள ஒரு மன பக்கம் வேண்டும். சபை ஒரு நாள் மாவட்டப்பட்டு விடக்கூடாது. சபைக்குள்ள ஒரு நாள் பெரிய நாக விடக்கூடாது. அது எகிப்துடைய தந்திரம், அது சாத்தானுடைய தந்திரம். எனவே அப்படிப்பட்ட கிரியைகளுக்காக நாம் போராடுகிற ஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை கட்டு சந்திக்கணும். அவர்களுக்குள்ள இருந்து சத்துரை செயல்படுறாங்க. பார்த்தீங்களா? ஏவாளுக்குள்ள இருந்து எப்படி அந்த வருஷமா செயல்பட்டதோ அதே போல அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே செயல்படுகிறார். அந்த சாத்தானுடைய தந்திரங்கள்லாம் கண்டு நிர்மூலமாக்கப்படணும். அந்த ஜனம் அவளை போல வேகமாய் சபையை கட்டி எழுப்புகிற ஜனமாய் மாறணும். அல்லேலூயா. அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட அந்த தந்திரங்களுக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையை கட்டுகளுக்கு பாதுகாக்கும்படியாக அவருடைய சபை அர்ப்பணிக்கிறது சொன்னோமா? கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம்.